பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்ப்போம். இரண்டாவது, நீட் பரீட்சையில் அவங்க போட்டிருக்கக்கூடிய கிரேஸ் மார்க் மூலமாக கிட்டத்தட்ட 13,563 கேண்டிடேட் 1563 கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கனால இந்த எஃபிஷியன்சியை மாத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்ல டேம்பரிங். நாங்க எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டும் அங்க ஓஎம்ஆர் ஷீட் எதுல வந்து எக்ஸாம் அசஸ் பண்றாங்களோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் பிரச்சனை. அப்படின்னு இன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக நம்முடைய எம்எச்ஆர்டி மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில உறுதிமொழிகளை மக்கள் முன்னாடி கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நீட்டு மட்டும் அவங்க நடத்தலைங்க. அவங்க பல எக்ஸாம் நடத்துறாங்க. ஐஐடி எக்ஸாம் அவங்க தான் நடத்துறாங்க. ஜேஇஇ மெயின், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 14.5 லட்சம் மாணவ செல்வங்கள் இதே என்டிஏ அமைப்பு நடத்தின எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. நீட் யூஜியும் அவங்க தான் நடத்துறாங்க, நீட் பிஜி நடத்துறாங்க. சிமேட், காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், அதுவும் என்டிஏ தான் நடத்துறாங்க. ஜிபேட், கிராஜுவேட் பார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், அதையும் இதே ஏஜென்சி தான் நடத்துறாங்க. யூஜிசி நெட், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறைய நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போறாங்க. யூஜிசி நெட்டும் இவங்க தான் நடத்துறாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஜேஎன்யூக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவங்க தான் நடத்துறாங்க. சிஎஸ்ஐஆர் என்இடி இவங்க தான். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, நீட்டில் பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாம நடத்தக்கூடிய என்டிஏ அமைப்பு, ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு, இந்த என்டிஏவின் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, எக்ஸாம் சரியா நடத்தல. அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். 2024 தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டு, மற்றும் ஒரு சிறப்பான ஆண்டு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 1,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க தமிழகத்தில். 89,426 மாணவ செல்வங்கள் பாஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ 59%. கடந்த 5 ஆண்டுகளில் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு, ஹையஸ்ட் பாஸ் இந்த ஆண்டு, ஆல் இந்தியா டாப் ரேங்கர்ஸும் இந்த ஆண்டு அதிகம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீட்டு பரீட்சையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இது இருந்திருக்கு. கான்ட்ரோவர்சிக்கான காரணம் 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? நீட்டினுடைய மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 718 719 வாங்குறதுக்கு சாத்தியமே இல்லை. எப்படி 718 719 வாங்கியிருக்கிறாங்க? நீட் ரிசல்ட் எதற்காக லோக்சபா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க ஜூன் 14ஆம் தேதி தான் நீட் யூஜி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து டாப்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதுல எப்படி ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து இவ்வளவு டாப்பர் வந்திருக்க முடியும்? கொஸ்டின் பேப்பர் லீக்கினுடைய அலிகேஷன் எல்லாம். நாம் இன்றைக்கு 2 விஷயங்கள் உங்கள் முன்னால் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஸோ நம்முடைய அரசை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை, என்டிஏவே நாங்கள் ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்கள் ரீ எக்ஸாமின் பண்றோம். அது சரியான முறையில் தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறதா, இப்ப சரியா இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ரீ எக்ஸாமின் பண்றோம். அதில் தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக், அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேஸ், பிரியங்கா காந்தி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டையே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ஏமாத்தி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க, அதனாலதான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே தான் இருக்கு, அது ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்றாங்க. இது அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னொன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேங்க. அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒன்று சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை நம்ம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம். இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம்.
உலகத்தில் சைனாவுக்கு அப்புறம் என்டிஏவில் மாணவர்கள் அட்டன் பண்ணுற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட். சைனாவில் 1,29,00,000 பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊரில் நடத்துகிறாங்க. இந்தியாவில் 1,23,00,000 பேர் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எக்ஸாம் பண்ணுறாங்க. ஸோ இது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன். அதனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்கள் எதையும் டிஃபெண்ட் பண்ண போல, தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதில் நம் நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம். அதே நேரத்தில் 1563 கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்கை உச்சநீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல. இந்த கிரேஸ் மார்க்கை ஏன் என்டிஏ கொடுத்தாங்கன்னா 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த கிரேஸ் மார்க்குக்கு 13/6/2018 அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கல. அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்ப கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம் அல்லது பழைய மார்க் ஹோல்ட் ஆகும். எங்கேயும் கூட உச்சநீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணியிருக்கும் பொழுது கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும், நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல. அதனால எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா அது ஒரு நாட்டை அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றும் ஒரு முறை துரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்பை நாம பார்க்கிறோம், மறுபடியும் இறப்பு பார்க்கிறோம் தமிழகத்தில். இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 நம்முடைய சொந்தங்கள் 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்தில் செங்கல்பட்டுல. அப்ப திமுக என்ன சொன்னாங்க, இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்பவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுலாம் அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்பவே நாங்க ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு, அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டா போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில 5 பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பாக்குறோம். ஆனா கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க, டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல. அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அவருடைய பொறுப்பே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர். அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும், குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக 2 ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது, பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும். காரணம், அவருடைய பணி அவர் செய்யல. இரண்டு இஸ் ஒர்க். அவருடைய பணி அவர் செய்திருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 10 பேர், மறுபடியும் இன்னொரு ஊரு, இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ரெக்லெஸ்ஸா டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இப்பதான் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டையில 15/6/2024 இலுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல். கடந்த 3 ஆண்டுகள் நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னா, 2021 திருச்சியில திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க. காரணம், மணல் கடத்தல போலீஸ்க்கு மிரட்டல். 8/6/2022 திருவையாறுல 24 மணி நேரம் இதே பிரச்சனை. 26/4/2023 தூத்துக்குடியில மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை. 24/9/2023 ஓமலூர்ல விஏஓயை கொலை செய்ய முயற்சி. 28/5/2023 மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல். 14/10/2023 எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற விஏஓ மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே. 2/11/2023 மணல் அள்ளியதை தடுத்த விஏஓவின் மீது மறுபடியும் கொலைவெறி தாக்குதல். 23/11/2023 தாசில்தாருக்கு கொலை மிரட்டல். 1/12/2023 மணல் கொள்ளை வழக்கு பதிந்த எஸ்ஐக்கு கொலை மிரட்டல். 4 மாதத்திற்கு முன்பு மறுபடியும் இதேதான். தொடர்ச்சியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு அரசு நம்ம எதற்காக சம்பளம் கொடுக்கிறோம், எதற்காக அந்த பணியில் இருக்காங்க, அந்த வேலையை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும்?
தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடத்துல விஓங்கெல்லாம் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இதுவும் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். இதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த ஆங்கிலத்தை தலைப்பு டு அவாய்ட் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் அமாங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான, அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை யாரு படித்திருந்தாலும் கூட தெரியும், அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஆய்வறிக்கையில எங்கேயெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. முதல் கருத்து, பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா? கண்டிப்பா போடணும். அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் மேல ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க. அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் பாடுபடணும். முதல்ல இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. காரணம் நமக்கு தெரியும், சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும். அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும். ஜாதி தன்மை வரக்கூடாது, ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்தில் பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜெனரல் எஜுகேஷன்ல இணைக்க கூடாது. அதே போல இரண்டாவது அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? நீங்க இந்த காஸ்ட், நீங்க சவுத்துல இல்ல, நீங்க நார்த்துக்கு போங்க, நீங்க வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்துல போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்க, அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும். 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும். இது உலகத்துல எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க. 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும், உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ, நான் 180 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை காலமா என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்காங்க, காரணம் ஹைட்டா இருக்கேன் அப்படி. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி இருக்கு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல வரும். ஆல்பபெட்டுக்கும் காஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க, அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆசிரியர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும், இன்ஸ்பெக்ஷன் கரெக்டா பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தப்பு பண்ணா சஸ்பெண்ட் பண்ணுங்க, PTA மீட்டிங்கை ரெகுலரா நடத்துங்க, மாசத்துக்கு ஒரு முறை நடத்தவில்லை என்றால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் ஒரு சிஸ்டமோ தவிர ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார்ந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பலிக்காது. அதையும் நாங்க ஏற்க போவது கிடையாது. அடுத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், பள்ளிக்கூடத்தில் டிஸ்பிளே, ஒரு கயிறு, ஒரு திருநூறு, ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின், இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தலாம், இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு ஸ்டேட்ல பயன்படுத்தக்கூடாது, ஒரு ஸ்டேட்ல எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை. குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட், அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம், அவங்க இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான். ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க, இதுக்கு அது ஒரு முடிவா? கட்டக்கூடாது.
விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதே போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க, ஹிஜாப் உடுத்துறாங்க, அல்லது ஒரு 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 கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் நாங்க சொல்வது ஒரு பள்ளிக்கூடம் என்பது செக்குலரா இருக்கணும், எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க. அதனால் இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.